உள்ள சரி மச்சான். சரி சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சகோதரர்களே, உங்களுடைய கைகளில் விருப்பு வைத்திருந்தால் விருப்பை நம்முடைய நிர்வாகத்திடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தொழுகை முடிந்து போகிற பொழுது நீங்கள் பைத்துல் மாலுடைய பணத்தை எண்ணுகிற அந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். எனவே உங்களுடைய கைகளில் இருக்கிற விரிப்புகளை நம்முடைய சகோதரர்களிடத்தில் ஒப்படையுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் திரும்பி செல்கிற பொழுது மீண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சிறிது நேரத்தில் பெருநாள் தொழுகை ஆரம்பிக்க இருப்பதால் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் மிக விரைவாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக தயவுசெய்து விரைவாக வந்து தொழுகையில் கலந்து கொள்ளுமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இந்த படிவத்தை அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் உங்களுக்கு தரப்படும். இன்ஷா அல்லாஹ் அதை நினைச்சு நீங்க ஒரு அலுவலகத்தை கொடுத்துருங்க. ஏற்கனவே 2 ஜும்மாக்களில் அது விநியோகிக்கப்பட்டது. அதை நினைத்து ஏற்கனவே 7:30 மணி என்று நாம் அறிவிப்பு செய்திருந்தோம். ஆனால் மக்களுடைய வருகையை கவனிக்கிற பொழுது அவர்களுக்காக வேண்டி நாம் கொஞ்சம் பொறுத்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நமக்கும் அதில் கண்டிப்பாக கூலி கிடைக்கும். அங்கு வரக்கூடிய நேரத்தில் வாகன நெருக்கடியில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்கிற செய்தியும் கிடைத்திருக்கின்றன. எனவே அதனால் நாம் அறிவித்தபடி ஆரம்பிப்பதற்கு தாமதமாகி இருக்கிறது. அதனால் அனைவர்களும் பொறுத்தருளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 3 நிமிடங்களில் நாம் தொழுகை ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, வாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புக்குரிய ஈதுல் ஃபித்ர் என்கிற நோன்பு பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் ஒரு சிறிய குதுபாவை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த குதுபாவில் உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி 3 விஷயங்களை இங்கு தலைப்பாக எடுத்திருக்கிறேன். ஒன்று, துவக்கமாக பெருநாளுடைய தினத்திலே நாம் இறைவனுக்கு அதிகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவனை பெருமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பையும் அதற்கான தௌஃபீக்கையும் தந்து இந்த மாதத்தை பூர்த்தி செய்திருக்கிற காரணத்தால் அவனை பெருமைப்படுத்தி அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் முதலாக நாம் அனைவர்களும் இறைவனுக்கு அதிகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான், ஒளித்துக்கும் அழைத்த ஒளித்து கம்பீருல்லாஹ அலமா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற பொழுது சொல்கிறான், மாதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்கும் அதே போன்று நம்மை நேர்வழியில் நடத்தியதற்காக வேண்டியும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில அவனை பெருமைப்படுத்தும் முகமாக தக்பீர் முழக்கங்களை சொல்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அருமையானவர்களே, இறைவனுக்கு நன்றி சொல்லுதல் என்று சொன்னால் அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான், யஅமலு ஆல தாவூத ஷுகூரா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர்களை அல்லாஹ் சொல்கிற பொழுது நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, நன்றி செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே இறைவனுக்கு நன்றி சொல்லுதல் என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான், அதனுடைய செயல்பாடுதான் நன்றி சொல்லுதல். வாயால் நன்றி என்று சொல்வது இல்லை, மாறாக வாயாலும் நன்றி என்று சொல்லி நம்முடைய உடல் உறுப்புகளாலும் அவனுக்கு கட்டுப்பட்டு அவனை வணங்குவதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஅமலு என்று சொல்கிறான். இல்லை என்றால் கூலு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். புனிதமிக்க ரமலான் நமக்கு அப்படியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. தக்வாவினுடைய அடையாளத்தை நமக்கு வெட்டி சென்றிருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிற பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது மற்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நன்றி சொல்ல வேண்டும், தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தக்வாதான் இங்க மிக பிரதானமாக இருக்கிறது. அப்ப நன்றி சொல்லுதல் என்பது தக்வாவினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கிறது. எனவே நம்மிடத்தில் தக்வாவை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் நாம் கடந்த காலத்தில் செய்திட்ட அந்த நல்ல அமல்கள் இனியும் தொடர வேண்டும். இதுதான் இதனுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதனால் முதலாக நாம் பெருநாளுடைய நாளிலே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி நாம் நிறைய அவனை புகழ்ந்து அவன் கட்டளையிட்டதின் அடிப்படையில் நிறைய வணக்கங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவதாக, பெருநாளுடைய தினம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான தினம். நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய உம்மத், நம்முடைய சமூகம் ஒன்றுபட்டு ஒருமைப்பாட்டை காட்ட வேண்டிய ஒரு தினம் பெருநாளுடைய தினம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றியிருக்கிற சகோதரர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல். நம்முடைய மகிழ்ச்சியோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்மை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக பெருநாளுடைய தினம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் அனைவர்களும் ஜஸதில் வாஹித் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு உடலை போன்றவர்கள் நீங்கள். அத்துணை பேர்களும் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அத்துணை பேர்களும் ஒரு உடலை போன்றவர்கள். நான் சந்தோஷமாக இருப்பதை போன்று நம்மை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியான இந்த தினத்தில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கட்டளையும் ஒரு கடமையும் இருக்கிறது. பலஸ்தீன் மக்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அவர்கள் எந்த அளவுக்கு
அவர்களில் நோயாளிகள் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவமனை தரைமட்டமாக்கப்படுகிறது. இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் அங்கு மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் ஈமானிய உறுதியை அந்த பலஸ்தீன் மக்களும் ரஸ்ஸா மக்களும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் அதையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். நம்முடைய உறுப்புகளில் ஒரு உறுப்பாக, நம்முடைய சகோதரர்களில் ஒரு சகோதரர்களாக, நம்முடைய இடத்தை சார்ந்தவர்களாக இருக்கிற அந்த பலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறோம். அவர்களை சுற்றி 57 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கூட அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆட்சி படத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி மௌனிகளாக இருக்கிறார்கள். அந்த மக்களும் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு திறப்பதற்காக இருந்த மக்கள் அங்கு சீராக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் நினைக்கிற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷத்தில் நமக்கு ஒரு சிறிய பாதிப்பு இருக்கிறது. நம்முடைய பலஸ்தீன் மக்களுடைய பாதிப்பு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய மகிழ்ச்சியை அங்கு பறித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. அதை பற்றியும் நாம் இங்கு கவலைப்பட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய தருணத்திற்கு இருக்கிறோம். பலஸ்தீனை பற்றி நான் பேசுகிற பொழுது இன்னொரு விஷயத்தையும் நான் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய கவனத்திற்கு நான் அறிய தருகிறேன். நமது ஊரும் நமது ஊரை சுற்றி இருக்கிற பகுதிகளும் பலஸ்தீனுடைய நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இஸ்லாத்தை வாழ்வின் நெறியாக ஏற்றுக்கொண்ட 2 சகோதரர்கள், நம்முடைய மீனவ சகோதரர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது ஊரில் பிழைக்க வந்தவர்கள், நான் கொச்சைப்படுத்தவில்லை, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பூமி, யார் வேண்டுமானால் எங்க வேண்டுமானால் வந்து சம்பாதிக்கலாம். அவர்கள் வந்தவர்கள் வந்தேரிகள் வந்த வருந்தார்கள் என்று இஸ்லாத்தின் பார்வையில் கிடையாது. எனவே அப்படி வந்தவர்கள் அவர்களுக்கு நாம் அடிக்கலம் கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுத்தவர்கள் நம்மளையே ஆள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இஸ்லாத்தை 2 சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் என்னிடத்தை கண்ணியோடு சொன்னது, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். எந்த அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, இந்த இஸ்லாமியர்கள் 40,000 பேர் 50,000 பேர் காயல்பட்டினத்தில் கொத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் செல்வாக்கு உள்ளவர்கள், பொருளாதாரத்தில் செல்வாக்கு உள்ளவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. எனவே நமக்கு வரக்கூடிய ஜனநாயக முறையில் ஏற்படுகிற நெருக்கடிகளை அவர்கள் நிச்சயமாக நின்று தீர்ப்பு அளிப்பார்கள் என்கிற அடிப்படையில் அந்த தைரியத்தோடு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு 9 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்று வரைக்கும் நாங்கள் தொழிலுக்கு போக முடியவில்லை. எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய அந்த செய்தியை கேட்ட பிறகு நாம் எப்படி இவ்வளவு கம்பீரமாக இருக்கிறோமே கொஞ்சமாக யோசித்து பார்த்தோமா? நம்மை சுற்றி மிகப்பெரிய சதிவலைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, விழிப்புணர்வோடு நாம் இல்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதற்கு மேல் நான் அந்த வார்த்தையை பூர்த்தி செய்யவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களை விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். யாரையும் நாம் நிர்பந்தப்படுத்தி அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லவில்லை. அப்படி ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவர்களுடைய சொந்த பணத்தில் உழைப்பில் அவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலை அவர்களை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் இத்தனை பேர்கள் இருந்தும் நம்மால் அவர்களை எந்த விதத்திலும் பாதுகாக்கவோ அவர்களுக்கு நாம் எந்த வகையிலும் உறுதுணையாக இருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கிற பொழுது உண்மையிலேயே கவலையாக. இது ஒரு வகையான பலஸ்தீன் மாதிரியான ஒரு நிலை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய கவனத்திற்கு அறிய தருகிறேன். எனவே இந்த விஷயத்தில் விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இது 2வது விஷயம். 3வதாக அருமையானவர்களே, உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் வருகிற 19ஆம் தேதி, அந்த 19ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தல் அது சாதாரணமான தேர்தல் அல்ல. இந்த திருநாளுடைய குடும்பத்தில் அதை குறிப்பிடுகிற அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற தேர்தலாக இருக்கிறது. மதவாத சக்தியோடு போராடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுடைய நிலை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாமியர்களாக இருக்கிற நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று இருக்கிற சகோதரர்கள் அங்கீகாரப்படி
தாக்கப்படுகிறார்கள். அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவோம் என்ற சொன்ன காரணத்தால் தாக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு பல நேரங்களிலே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அவருடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். எனவே மதவாத சக்திகள் மிகப்பெரிய அவர்கள் சக்தியோடு வந்து நிற்கிறார்கள். நம்மிடத்தில் எந்த மதமும் இல்லை. எப்படி பதில் போர்க்களத்திலே 1000க்கும் அதிகமான விரோதிகள் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற கூட்டம் 313 பேர்கள், அவ்வளவுதான். ஆயுதம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வசதி இல்லை, உணவு சரியாக சாப்பிட முடியாத ஒரு நிலை. இப்படியான ஒரு நிலையில, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட அவர்கள் கொடுத்த மொழிகள் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறார்கள். இறைவா நீ பார்த்துக்கொள், இந்த நிற்கிறார்கள் உன்னுடைய விரோதிகள், இவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற இந்த இப்படிப்பட்ட இந்த ஏகத்துவவாதிகளை சூறையாட வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் கூடியிருக்கிறார்கள். ஆயுதத்தோடு வந்திருக்கிறார்கள், ஆயுதத்தோடு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த உலகத்தில் இந்த கூட்டத்தை, இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் எப்படி கவலைப்பட்டார்கள், எப்படியான கோரிக்கையை வைத்தார்கள். நாடு பிடிக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கையில் வைக்க வேண்டும், நான் தான் இந்த அரபு தீவிரத்தினுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆசை இல்லை. மாறாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குகிற கூட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களோடு நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்கிற அந்த உணர்வை பதில் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்கள் சொல்லுகிற அந்த சொல்லாடல்கள் அனைத்தும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, அப்படியான ஒரு இக்கட்டான நிலைக்குத்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. மத சக்திகளால், மதவாத சக்திகளால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டு இஸ்லாமியர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற பள்ளிவாசல்களை உடைத்து தரமட்டமாக்குவது மட்டுமல்லாமல் பல பள்ளிகளை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிவைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுடைய சட்டங்களிலே கை வைக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். குர்ஆனை கை வைப்பதற்கு எல்லோரும் அச்சப்படுவார்கள். ஆனால் இவர்கள் அதிலிருந்து தைரியமாக இருந்து முத்தலாக் என்கிற சட்டத்தை கையில் எடுத்து இன்னும் இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் அவர்கள் தவிடுபடியாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தேர்தலை சந்திக்கிறார். எனவே இந்த விஷயத்தை இந்த குத்துபாவில் பேச வேண்டிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த தேர்தலில் நாம் கவனமாக நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். பல நேரங்களிலே நமக்கு சமுதாய உணர்வுகள் என்கிற ரீதியில சில நெருக்கடிகள் வரலாம். ஆனால் நாம் அதையெல்லாம் தாண்டி சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஓட்டுகள் செல்லாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு நல்ல தெளிவான முடிவோடு நாம் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு, வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிற காரணத்தால் அதையும் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாக்குகளை ஆண்களும் பெண்களும் சரியான முறையில் செலுத்தி இந்த நாட்டில் இஸ்லாத்திற்கு விரோதமாக செயல்படுகிற, இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற இஸ்லாமிய மக்களை அழிக்க வேண்டும் என்கிற கங்கணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மத சக்திகளை, கும்பல்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலையை, ஒரு ஆயுதத்தை நாம் 19ஆம் தேதி பயன்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, எல்லாம் தாண்டி அல்லாஹ்விடத்தில் கையெழுத்த வேண்டும். ரப்பே, உன்னுடைய தர்பாரில் நாங்கள் இதை ஒப்படைக்கிறோம், நீ தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த மத கும்பல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உன்னை வணங்கக்கூடியவர்கள் அங்கு கருவறுக்கப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அவர்கள் இஸ்லாமிய சட்டங்களை சிதைத்து விடுவார்கள். எனவே அல்லாஹ் நீ தான் பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் துஆக்களையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அருமையான சகோதரிகளுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், அருமையான சகோதரிகளே, நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கென்று பொறுப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நல்ல தர்பியத்தோடு, இஸ்லாமிய நிலையோடு, இஸ்லாமிய முறையோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை வளருங்கள். உங்களுக்கு அவைகள் எல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் விஷயத்தில் அருமையான தாய்மார்களே, ஆண்களை விட
கூடுதல் கவனம் உங்களுக்கு இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய இளைஞர்கள் மிகப்பெரிய தீய சக்திகளால் ஒரு கஞ்சா போன்றவர்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு விடுகிறார்கள். எனவே அதிலும் கவனமாக இருந்து நம்முடைய இளம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது, பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை அருமையான தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போன்று அருமையான சகோதரர்களே, இந்த மகிழ்ச்சியான தினத்திலே இன்னொரு பகுதியையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருந்த எத்தனையோ சகோதரர்கள் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் எந்தவித குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் இன்னுவரைக்கும் அவர்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. சமீபத்தில் அதிகமானவர்களுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஜாமீன் கிடைத்திருக்கிற தற்காலிக ஜாமீன். சமீபத்தில் கூட திருநாளைக்கு முன்னாடி அவர்கள் மீண்டும் அவர்களுடைய ஜாமீன் முடிக்கப்பட்டு போக வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிற நிலையில் மீண்டும் அவர்கள் ஜாமீன் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக துவா செய்யுங்கள். எந்த குற்றமும் செய்யாதவர்கள், அப்பாவிகள், குடித்த உள்ளே போட்டு அவர்களுடைய 25 ஆண்டு காலத்தை நாசப்படுத்தி விட்டார்கள். நாசக்காரர்கள். அவர்களுக்காக வேண்டியும் அவர்களுக்கு எதிராகவும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைப்பதற்கும் துவா செய்யுங்கள். எனவே அருமையானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தினத்தில் இப்படி பாதிக்கப்பட்டவர்களை பற்றி நினைப்பதும் அவர்களுக்காக துவா செய்வதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா மக்களுக்கும், இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மக்களுக்கும், இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அல்லாத எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியான ஒரு வாழ்வை கொடுத்து அவர்களுக்கும் உள்ளத்தில் நேர்வழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் அல்-அமாலு ஸாலிஹாத் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா போற கிராமமுக ஆம்புலன்ஸ்க்காக உதவி செய்யுங்க. இந்த மழை நேரத்துல இலவசமா மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆம்புலன்ஸ்க்காக உதவி செய்யுங்க. இலவசமாக குறைந்த கட்டணத்தில் இயங்கக்கூடிய